தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன். இயேசு கிறிஸ்துவின் அன்புமிக்க சகோதர சகோதரிகளை உங்கள் அனைவருக்கும் கிறிஸ்து இயேசுவின் அன்புகளது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைய நற்செய்தி பாகம் அல்லது லூக்கா நற்செய்தி 2ஆம் அதிகாரம் 41 முதல் 52 வரை உள்ள திருவாக்கியங்கள். குறிப்பாக 48வது வாக்கியம். அவருடைய பெற்றோரும் அவரை கண்டு வியப்பில் ஆழ்ந்தனர். அப்பொழுது அவருடைய தாய் அவரை நோக்கி, மகனே, ஏன் இப்படி செய்தாய்? இதோ பார், உன் தந்தையும் நானும் உன்னை மிகுந்த கவலையோடு தேடிக்கொண்டிருந்தோமே என்றார். நாம் பார்க்கின்றோம், அன்னை மரியாளும் சூசேப்பரும் குழந்தை இயேசுவை தேடுவதை நாம் பார்க்கின்றோம். தேடுகிற சமயத்தில் சொல்கின்ற வார்த்தை, மக்களின் நீங்களும் நானும் விசுவாச வாழ்க்கை விட்டு போகிற சமயத்தில் இதே வார்த்தையை தான் மரியாளும் சூசேப்பரும் நம்மிடம் சொல்கிற வார்த்தை. மக்களே, ஏன் இப்படி செய்கிறீர்கள்? இதோ நானும் உன் தந்தையும் எந்த அளவுக்கு தேடிக்கொண்டிருந்தோம், கவலையாக இருக்கிறேன்னு சொல்லிட்டு அங்கு வேதனைப்படுகிற நிலையை நாம் பார்க்கின்றோம். எப்போ நீங்கள் நானும் விசுவாசம் வாழ்க்கிட்டு போகிறோமோ, எப்போ நீங்கள் நானும் அடுத்த மனிதருக்கு பிறன்பை மையப்படுத்தி வாழாமல் மற்றவர்களுக்கு நாம் கெடுதல் செய்கிறோமோ, அந்த நொடியிலேயே மரியாள் கேட்குற கேள்விதான் இந்த கேள்விகள். மகனை, ஏன் இப்படி செய்தாய்? இதோ நாங்கள் கவலையோடு இருக்கின்றோம், ஏன் இப்படி செயல்படுகிறாய் என்று மக்களை சிந்தித்து பார்ப்போம். இதோ தெய்வம் நமக்கு தந்திருக்கிற அருமையான தாய் தான் அன்னை மரியாள். அப்போது மனசு வேதனைப்படாதபடி, அவருடைய மனது வேதனைப்படாதபடி நாம் நடக்க வேண்டும் என்றால் அவருக்கு சொல்வதை நாம் செய்ய வேண்டும். மரியாள் சொன்ன வார்த்தை என்பது, அவன் சொல்வதை செய்யுங்கள். அவனுங்கிறது யாரும்? இயேசு கிறிஸ்து. அப்போ இயேசு சொல்வதை நான் செய்தால் மட்டுமே தான், இயேசு சொல்வதை நான் கேட்டால் மட்டுமே தான் நான் கடவுளுடைய மகனாக மகளாக என்னால் மாற முடியும். இறைசனில் மன்றாடுவோம். ஆண்டவரே, உண்மையை வேதனைப்படுத்தாமல் இருக்க எனக்கு சக்தியை தாரும் என்று சொல்லிட்டு மன்றாடுவோம். கண்களை மூடிக்கொள்வோம். நல்லமனாய தெய்வமே, என்னுடைய பேச்சும் என்னுடைய சிந்தனையும் என்னுடைய செயல்பாடும் ஒருவேளை உன்னை வேதனைப்படுத்தியிருக்கலாம். என்னுடைய தவறுகளை உணர்ந்து கொண்டு நல்ல ஒரு பாவ சங்கீர்த்தனம் செய்வதன் வழியாக இதோ அந்த பாவத்தினர் விடுதலை பெற்றுக்கொண்டு இனி முதல் உம்மை வேதனைப்படுத்தாமல், தெய்வத்தை வேதனைப்படுத்தாமல், காயப்படுத்தாமல் வாழக்கூடிய வரத்தை தந்துள்ளோம். அம்மா மாதாவே, விசேஷமாக எங்களுக்காக பரிந்து பேசியுள்ளோம். இனி ஒருபோதும் நீர் எங்களை தேடி வரும் அளவுக்கு நாங்கள் வைக்காமல், நாங்கள் என்றும் உன்னோடு இணைந்து கொண்டு இயேசு அனுபவம் பெற்று வாழ எங்களுக்கு துணை புரிந்துள்ளோம். அம்மா மாதாவே, தெய்வ மாதாவே, எங்கள் மாதாவே, என் அன்னையே, விசேஷமாக எங்களுக்காக பரிந்து பேசும். ஆமேன். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன்.